தஞ்சை விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்புக்கு பிறகு அந்த கட்சியோட தொண்டர்கள் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். இது விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பேர். பாக்குற பொது மக்கள் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அந்தாலே வர வேணாம்னு சொல்றாரு. இப்ப ஏன் அந்தாலே கெட்ட பேரை ஏற்படுத்தி விடுறீங்க? அழகா டிவியில உட்காந்து பாக்கலாயா? இதை விடவா அங்க நீங்க போய் கிளியரா பாத்துற போறீங்க? போய் அவரு கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இதுல நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு போலீஸ் வேன் வந்து ரிவேஸ்ல வந்த மாதிரி. அது சார்ந்து நானும் விசாரிச்சேன். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, அந்த செஞ்சிப்பட்டி டோல்கேட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி சாஸ்தா காலேஜ் அந்த இடத்துக்கிட்ட தான் இது நடந்திருக்கு. என்னன்னா, விஜய் அவர்களோட வாகனம் போகுது, பின்னாடி துரத்திட்டு வராங்க. அந்த வண்டியில இருக்கிற ஒரு பவுன்சரு வெளியில தலையை நீட்டி வராதிங்க வராதிங்கிறாரு. இதுக்கு மேல அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களை அடிக்கவா முடியும்? சொந்த கட்சிக்காரனே அடிச்சுட்டான்னு நாளைக்கு இந்த மீடியா கொண்டாடும். விஜய் ஆட்கள் சொந்த கட்சிக்காரனே போட்டு அடிக்கிறாங்க இப்படியும் பேசுவாங்க. பவுன்சரை வச்சு அடிக்கிறான் இப்படியும் பேசுவாங்க. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, அந்த பாலத்துல இந்த ரேம்ப்ல இருந்து ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. இப்படி போய் விழுந்துட்டா பாருங்க இவனுங்கெல்லாம் தற்கூறிங்க இப்படியும் பண்ணுவாங்க. இதுக்கு என்னதான் இல்லைன்னா நீங்க தான் திருந்தணும், வேற வழி கிடையாது. உங்க தலைவன் நீங்க தான் கொண்டாடுறீங்க, அந்த ஆளுக்கே அந்த நபருக்கே நீங்க கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன தொண்டர்கள்? அதுக்கு நீங்க போகாமே இருந்திருக்கலாம். நீங்க போகாம இருந்தீங்கனாலே கூட்டம் நல்லா நடக்கும். எதுக்காக இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த அவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுறீங்க? பட் அந்த இடத்துல போலீஸ் வேனு ரிவேஸ்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது ஒரு சர்வீஸ் ரோடு. வீடியோ எடுக்கிற பையன் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டே போறாப்ல. அந்த வேன் வந்து லேசா ரிவேஸ்ல போயிருந்திருக்கு. அது விபத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சதி மாதிரி பல பேர் பேசியிருந்தாங்க. பட் நாம விசாரிச்ச வகையில் போய் நாம அங்க உள்ள நண்பர்கள்ட்ட அங்கேயே இருக்க டிவிகேவினத்தை கேட்ட வகையிலும் கூட அதுல எந்த சதிகளாம் கிடையாது. அது சர்வீஸ் ரோடு, வண்டி சும்மா லைட்டா ரிவேஸ் எடுத்திருக்காங்க. இவனுங்களோட அலட்சியம் தான் அது சதிலாம் கிடையாது. இந்த சைடு இப்படியே பார்த்துக்கிட்டே இங்கிட்ட என்ன வருது அப்படிங்கறத கவனிக்காம போயிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து டிவிகேவிற்கான அடுத்தடுத்த மக்கள் மத்தியில கெட்ட பெயரை உண்டாக்கக்கூடிய வேலை தான். ஏன்னா இப்ப கரூர்ல எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் நாம அங்க நடந்தது சதியா இருப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்குன்னு பேசணும். பட் இதுல எதுவும் சதி இல்லை. இருந்தாலும் இந்த நபர்கள் இந்த மாதிரி ராங் ரூட்ல வராங்கிறப்ப உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் இதுல நாம பெருசா காவல்துறையை குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் நாம இந்த இடத்துல வைக்க முடியும். இதுல ஒரு அடிப்பட்ட பையன் வந்து காலேஜுக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கான். இதெல்லாம் சாதாரண விஷயம். அவன் கட்டடிச்சுட்டு என்னென்ன வேலையை பார்க்கறான், கூட்டத்துக்கு தானே போறான், ரைட், ஓகே. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இந்த டிவிக்கு தொண்டர்கள் இதை நினைச்சு கவலைப்படணும். சும்மா போயிட்டு ஏயா கெட்ட பேரை உண்டாகி கொடுக்குறீங்க? ஏற்கனவே டிவிக்காரன் ஏதாவது ஒரு மூலையில தப்பு நடந்தா அதை எடுத்து ஊதி பெருசாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த RS பாரதி ஊடகங்கள் கடந்து வானத்துக்கும் பூமிக்குமா குவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்னத்த நம்ம சொல்றது? நீங்க தான் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிகேவினருடைய கருத்தாவும் இது இருக்கு. அந்த வகையில இந்த தஞ்சை விபத்து அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது, அலட்சியத்தால் நடந்தது, ஆர்வ கோளாறால் நடந்தது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதுக்கு பின்னாடி சதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எது எப்படியோ நாங்க அடிபணிய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு வடக்கதை பேசிட்டு கருணாநிதி வகையில டெல்லிக்கு அடிமையாக புறப்பட்டு இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன்னா ஈழத்துல மக்கள் செத்து குவிச்சப்ப, பொண்ணு குவிச்சப்ப கருணாநிதி கிட்ட பேசும்போது ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் அப்படின்னு தான் மத்திய அரசுக்கும் டெல்லிக்கும் அடிமை அப்படின்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கருணாநிதியின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போது ராகுல் காந்தியிடமும் சோனியா காந்தியிடமும் ஈழ கொலைகளுக்கு காரணமான இந்த குடும்பத்திடம் மண்டியிட்டு தமிழர்களுக்கு துரோகத்தை செய்துள்ளார். அது அவங்களோட குலத்தொழில், அதை தான் செய்வாங்க. அவங்களை அடிச்சு விரட்டுறதுதான் நம்மளோட வேலையாயிருக்கும்.